அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. வெள்ளிக்கிழமை என்னோட அன்பு உள்ளங்களே, எல்லாரும் ஹாப்பியாக சந்தோஷமா இருங்க. வெற்றி நிச்சயம், வெல்வது சத்தியம். உங்கள் புன்னகை உங்கள்கிட்ட இருந்துச்சிங்கன்னா, அட பணம் என்னங்க பணம், அது பாட்டுக்கு சுற்றி சுயண்டு வருங்க. நீங்கள் ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. உங்களை தேடி பணம் வரும், கவலைப்படாதீங்க. சரிங்களா? முக்கிய ஒரு அவசியம் உங்கள் மகிழ்ச்சி. நீங்கள் ஹாப்பியாக இருங்க, வரும், கண்டிப்பாக வரும். சரிங்களா? எதையும் மனசை போட்டு குழப்பாதீங்க. அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு சொன்னாங்க, நீங்கள் பூ போட்டு பார்க்க வீடியோலாம் தேவையில்லை அப்படின்ட்டாங்க. நீங்கள் பூ போட்டு பார்க்குற வீடியோலாம் கமெண்ட்லாம் தப்பாக பேசுகிறாங்க, உங்களுக்கு படிக்க தெரியாது, அதெல்லாம் எனக்கு சொல்கிறாங்க. அதனால் நான் பூ போட்டுலாம் பார்க்கல. ஸோ என்னை மதித்து பார்க்குற என்னோடய அன்பு உள்ளவங்களும் இருக்கிறாங்க. அவங்களாம் நான் பார்க்குறேன், என்கிட்ட நான் அவங்கள்ட்ட நேரடியாக பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அவங்களுக்கு மிக்க நான் நன்றி தெரிவித்து கொள்கிறேன். அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு வேணும்னா என்னோடய இன்பாக்ஸில் நீங்கள் பேசுங்க. ஏன்னா நான் இனிமேல் பூ போட்டு பார்க்க போகிறதில்ல. என்னை தப்பாகவும் நீங்கள் யாரும் எதுவும் கமாண்ட் அடிக்க வேணாம். சரிங்களா? காலையுமே கமாண்டில் தானே இருக்குது, தப்பாக பேசுகிறது தானே இருக்குது. என்றைக்கு உண்மையை பேச போகிறீங்க? கிடையவே கிடையாது. ஆனால் எனக்கான அன்பு உள்ளவங்க நீங்கள் இருக்கிறீங்க. நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப ஹாப்பிங்க. நான் ஹாப்பியாக தாங்க இருக்கேன். நீங்கள் என்ன தான் கமெண்டில் அடிங்க, எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் இருந்தாலும் நான் பூ போட்டு பார்க்க போகிறது இல்லைங்க. ஆமாங்க. ஆனால் என்னோடய 18 வயசில் பூ போட நான் ஆரம்பித்தேன். எல்லாமே வெற்றி தாங்க. நான் ஜாதகம்லாம் ரொம்ப பார்க்குறதுலாம் இல்லைங்க. ஏதாவது செய்ய போகிறேன்னா பூ போட்டு தான் பார்ப்போம். அதை போட்டு தான் எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ கல்யாணம் பண்ணி உங்களுக்கு கணக்கு தெரியுமா, எங்கள் அண்ணனுக்கே நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன். என் கூட பிறந்த பொறுப்புக்கு என் அண்ணனுக்கு நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன். பொண்ணு நான் தான் பேர் வச்சேன். என்ன பேர்? சுகுணான்னு பேர் வச்சேன். 2வது பையன் வல்லரசு, அதுக்கு அடுத்தது பையன் பேரரசு, அதுக்கு அடுத்ததும் பையன் தமிழரசு. 3 பேர். அப்போ தான் அவர் நம்ம ஐயாவோட கேப்டன் ஐயாவோட படம் வெளியே வந்துச்சு. அப்படிலாம் நான் செஞ்சு வச்சுங்க. நான் நல்லா தான் இருக்கிறேன். சரிங்களா? நான் சொல்கிற வாக்கான நீங்கள் தெய்வமா அப்படிங்க, தெய்வம் ஒரு உருவத்தில் தான் சொல்லும். நீங்கள் நம்பினாலும் நீங்கள் நம்பாட்டி இருந்தாலும் அந்த தெய்வத்தோட அணுகருகம் எனக்கு இருக்குது. நான் சொல்கிறது அத்தனையும் நடக்கும். ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. நீங்கள் நம்பவும் எனக்கு தேவை இல்லை. அதனால் நான் பூ போட்டு கேட்கவும் போகிறது இல்லை. நீங்கள் எனக்கு கமாண்டு அடிக்காதீங்க, தப்பாக கமாண்டு அடிக்காதீங்க. அடிச்சிங்கன்னா அது உங்களுக்கு தான் தவறு. நீங்கள் என்ன போட்டிங்கன்னு அதை நான் பார்க்க போகிறது கிடையாது. சரிங்களா? எனக்கு படிக்கவும் தெரியாது. ஆனால் எனக்கு சில பேர் படித்து தான் சொல்லுவாங்க இந்த கமாண்டை. அது சில பேர் எங்கள் அக்காலாம் அடிப்பாங்க, இவங்க இப்படி தப்பாக போட்டிருக்காங்க, நம்ம நல்லது தான் போட்டிருக்கோம், ஆனால் அவங்க கமெண்ட் தப்பாக அடிக்கிறாங்க. இந்த உலகத்தில் நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. சரிங்களா? அதெல்லாம் கடந்து போகணும். ஆனால் சில பேர்த்துக்கு எது நல்லது எது கெட்டதுங்கிறது தெரியாமல் இருக்கிற தோட்டு தான் இந்த கமாண்டுங்கிறதே வருது. இது நல்லது இது கெட்டதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா இந்த கமாண்டுங்கிறதே வராது. சரிங்களா? அனைவருக்கும் நன்றி, வணக்கங்க. வெற்றி நிச்சயம், வெல்வது சத்தியம். அது யாராலையும் மாற்ற முடியாது.